குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்க போகிறோம். தமிழில் என்ன சத்தம் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடத்தை பார்க்க போகிறோம். துணைப்பாடமான எனக்கு தெரியும், ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். என்ன சத்தம். அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் செல்வான். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இந்த செடியை நம்மளுக்கு அந்த பயணம் பண்ணியிருக்கா. அவங்க பாட்டி கூட ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போயிட்டுருக்கான். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் நீண்டு கொண்டிருந்தன. செழியன் மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆடுகள்லாம் காட்டில் மேய்க்கிறதுக்காக விட்டுருந்தாங்க. அப்போ செழியன் என்ன பண்ணியிருக்கா, மரத்தடியில் உட்காந்து அந்த காட்டோட அழகை ரசித்து பார்த்துட்டு இருக்கான். காடு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்கான். அந்த மரத்தின் மேல் இருந்த குரங்குகள் அழப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடியில் சென்று அமர்ந்தான். இப்போ அந்த மரத்தில் இருக்குன்னா குரங்குகள் இருக்குது. அந்த குரங்குகள் அழப்புற சத்தம்னா குரங்கு கத்துறது தான். இப்போ மனிதர்கள் எப்படி பேசுவாங்க, நாய் குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி குரங்குகளோட சத்தம் என்ன சொல்லுவாங்க, அழப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் அவனுக்கு எரிச்சலாக இருக்கும். உடனே அந்த மரத்தடியில் எழுந்திரிச்சு வேறொரு மரத்தடிக்கு போகிறான். அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கூ என்று கூவியது. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். இப்போ பக்கத்தில் மரத்தில் போய் பார்த்தா அந்த மரத்தினருக்கு அணில்கள் விளையாடிட்டு இருக்கு. அப்புறம் அந்த குயில்கள் கூவிட்டு இருக்கு. அந்த குயில் குக்கூன்னு கூவுற சத்தம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. அப்படியே அந்த மரத்தடியிலே படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறான். திடீரென்று ஆடுகள் மே மே என்று கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். அருகே பச்சை புதருக்கு அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்னு நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அப்படி ஒரு ரெஸ்ட் இருக்கும். என்ன சத்தம் கேட்குதுன்னா, அந்த ஆடுகள் மே மே அப்படின்னு சொல்லிட்டு கத்து. என்னென்னு எந்திரிச்சு பார்த்தா அங்கே இருக்க ஒரு புதருக்கு பக்கத்தில் ஒரு நரி ஒழிஞ்சிருந்து இந்த ஆடுகளை நம்ம எப்போ அடித்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பு எய்தான். அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. உடனே என்ன பண்ணுறான், ஒரு குச்சி எடுத்து வில் மாதிரி செஞ்சு அதை வளைச்சு இன்னொரு குச்சி எடுத்து அம்பு மாதிரி வச்சு அதை நரியை நோக்கி வீசுறான். உடனே நரி அடிபட்டு ஊளையிட்டுக்கிட்டே ஓடிடுது. செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டுடன் வீட்டுக்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டுடன் காடு பரபரப்பாகி விட்டது. உடனே சாயங்காலம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, ஆடுகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு அவனும் அவனோட பாட்டியும் போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எங்கோ ஒரு இடத்துல சிங்கம் முழங்கும் சத்தம். சிங்கம் கத்துதுன்னு சொல்லக்கூடாது, சிங்கம் முழங்கும் அந்த சத்தம் கேட்குது. உடனே இந்த சத்தத்தை கேட்டுன்னு அந்த காடு எப்படியா இருக்குது, பரபரப்பாக ஆயிடுது. ஓகேவா. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்துக்கொண்டு அங்கும் இங்கும் பறந்தன. யானை பிளிறியது, யாந்தை அலறியது, கீரிப்பிள்ளைகளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. மயில் அகவியது, பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே சீறியது, குதிரை கனைத்தது. இதையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். பாட்டியுடன் வீட்டுக்கு செல்லும் வழியில் கம்பங்கொள்ளையில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. என்னன்னா, அந்த சிங்கம் சத்தம் போடு, சிங்கம் சத்தம் போட்டுருந்தேன். அந்தந்த விலங்குகள் என்ன செயல் செய்யுமோ அது இந்த யானை பிளருது, ஆந்தை அலறுது, கீரை பிள்ளைகள்லாம் செடிகளுக்கு இடையில ஓடி ஒழிஞ்சிருச்சு, மயில் ஆகுது, பாம்பு அது சீருது. இந்த மாதிரி அந்தந்த விலங்குகள் செயலாக செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படி பயத்தில் நாக்கே வரன்ற உடனே தண்ணி குடிச்சிட்டு அவங்க பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டுருக்கான். போகிற வழியில் கம்பங்கொள்ளை அப்படின்னா கம்பு விளையிற அந்த தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் வண்டுகள் கத்துற சத்தம், அதாவது வண்டுகளை கத்துதுன்னு சொல்லக்கூடாது, வண்டில் முரளும் சத்தம் கேட்குது. கேட்டுகிட்டே போகிறாங்க. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது. சரின்னு சொல்லிட்டு ஊர்கிட்ட வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு எப்படி இருந்தால் கொஞ்சம் பயம் குறைகிறது. செழியன் தன்னுடைய வீட்டிற்கு நுழைந்ததும் அதை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசுக்கள் கத்தியது. உடனே அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே இவனை பார்த்த சந்தோஷத்தில் அந்த வீட்டில் இருக்க அவனோட மாடுகள் கத்துது. செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அழைத்து விட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அம்மா செழியனின் துணிவை பாராட்டினான். உடனே என்ன பண்ணுறான், அந்த ஆடுகள்லாம் கொண்டு போய் அந்த ஆட்டுகளுடைய இடத்துல அடைச்சி வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் அந்த காட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இவ்வளோ தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த பையனை பாராட்டுறாங்க. வாழை தோட்டத்திலிருந்து தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்து விட்டு வந்தான். அம்மா கொடுத்த முருகை தின்றான். அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள்.
அப்போது வாழைத்தோட்டத்தில் இருந்த தொட்டியில் போய் குளிச்சுட்டு வந்து அம்மா அவனுக்கு முறுக்கு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்றான். தங்கச்சி பூவெளி என்ன பண்ணுறா, பால் குடிச்சிட்டு இருக்கான். சிறிது நேரத்திற்கு பின் செலியனையும் பூவெளியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உடனே கழிச்சு சாப்பிட வர சொல்கிறாங்க. 3 பேர் போய் சாப்பிட்றாங்க. பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறுகிறார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டனர். எலியும் எலிக்குஞ்சும் கீச் கீச் என்று கத்தினர். எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. அப்போ சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டி கதை சொல்கிறாங்க. சொல்கிற கதையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, எலி கீச் கீச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க பாட்டி சொல்கிற கதைக்கு மியூசிக் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே பார்த்தான். அங்கே பூனை ஒன்று சீறுவதைக் கண்டு நாய் குறைத்த காரணம் இருந்தான். அப்போது நாய் கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு வெளில பார்த்தா அங்கே ஒரு பூனை இருக்குது. அந்த பூனையை பார்த்து தான் அந்த நாய் கத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். உடனே 2யும் அங்கிருந்த தோட்டத்தை பார்ப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, விரட்டி விட்டுட்டு போய் படுத்துக்கிறான். பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கி விட்டார்கள். போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் அவனோட தங்கச்சியும் தூங்கிடுறாங்க. கொய்யா தோப்பில் இருந்து மரத்தின் மேலிருந்து குக்கரக்கோ குக்கரக்கோ என்று சேவல் ஒன்று பூ மோசை கேட்டு கண் விடுத்தான் செலியன். காக்கா என காகவும் தன் பங்குக்கு கரைந்தது. அப்புறம் விடிஞ்சிருச்சு. விடியும் போது அவங்க கொய்யா தோப்புலேருந்து குக்கரக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவல் கூவுது. அப்புறம் காக்காக்களும் தன்னோட பங்குக்கு காக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கத்திட்டு பறந்துட்டு இருக்கு. செலியன் உற்சாகமாக எழுந்திரிச்சு அன்னைக்கு அவனோட நாளோட கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக அவனோட வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். தன்னோட அனுபவங்கள் எல்லாம் தன்னோட நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஸ்கூலுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆவலாக கிளம்பி போனான். பறவைகள், விலங்குகள் முதலான உயிர்கள் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டும் என முன்னோர் நமக்கு கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வேண்டும். நம்மளோட முன்னோர்கள் இப்போ இப்போ மயில் கத்துதுன்னா, மயில் கத்துதுன்னு சொல்ல மயில் அகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை கிளிரும் இந்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொரு செயலும் அதோட ஒலிகளை இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கீழே நமக்கு கற்கண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுனா மரபு சொற்கள். நம்ம முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் எப்படி சொன்னாங்களோ அந்த பொருளை அதே மாதிரி அப்படியே சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி மரபு சொற்கள்னா குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும். இதெல்லாம் அந்த விலங்குகள் செய்கிறது. எல்லா விலங்குகளுமே கத்துதுன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு விலங்கு செய்கிற செயலுக்குமே என்னதுன்னா ஒவ்வொரு ஒரு இது இருக்குது. ஓகேவா? இப்போ கிளி பேசும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக குயில் பேசும்னு சொல்ல மாட்டோம். குயில் கூவும் சொல்கிறோமா, அதுதான் அந்த மரபு அப்படிங்கிறது. அடுத்து விலங்குகளின் இளமை பெயர். அது ஆடு ஆட்டோட குட்டியை சொல்லுவோம், ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். கோழியோட குட்டியை சொல்லுவோம், கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம். குதிரையோட குட்டியை குதிரை குட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளும் அதோட குட்டி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பாருங்க, ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்கக்குட்டி எப்படி சொல்லுவோம்னா சிங்கக்குருளை. அடுத்து புலிக்குட்டி என்ன சொல்லுவோம், புலிப்பரல். கீரியோட குட்டியை கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம். அணிலோட குட்டியை அணில் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விலை மரபு சொற்கள். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், அவங்க செய்கிற வேலையை சொல்கிறது. பூ பறித்தார், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான். இந்த மாதிரி அவங்க செய்கிற செயலையும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்களின் உறுப்பு பேர் மரபு சொற்கள்லாம் மா, பலா, வாழை. அந்த மரத்தில் இருக்கிறது சொல்லுவாங்க, இலைன்னு சொல்லுவாங்க. மாமரம், பழாமரம், வாழை மரத்தில் இருக்கிற அந்த இலைகள் என்னன்னு சொல்லுவாங்க, இலைன்னு சொல்லுவாங்க. இதுவே ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரத்தில் இருக்க அந்த இலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி செடியில இருந்து வர இலை என்ன சொல்லுவாங்கன்னா தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நெல், புல், திணை இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை, கத்திரி, முருங்கை, வெள்ளரி இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, பூச்சிகள், கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிலந்தி வலை. அதோட இடத்தையும் சொல்றதுக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நண்டு வலை, ஆட்டு பட்டி, குதிரை கொட்டில், குருவி கூடு, எலி வலை, யானை கூடம் இந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கண்ட்ரிஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் லெசன்லையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. அந்த செயலோட நேம் என்ன அப்படின்னா மூதுரை. மூதுரையில் ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூதுரை எழுதுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மூதுரை எழுதுறது ஔவையார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு படிக்கலாம்.
இந்நூலை இயற்றியவர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி முதலிய பிற நீதி நூல்களை இயற்றியுள்ளார். முதுமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. இந்நூலுக்கு வாக்குண்டாம் என்று மற்றொரு பெயரும் இருக்கிறது. இந்நூலில் நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் கூறப்பட்டிருக்கிறது. யாருன்னா ஔவையார். இவங்க ஆத்திச்சூடி, கொன்றை இந்த மாதிரி நிறைய நல்ல நூல்லாம் அதை எழுதியிருக்காங்க. முதுமையான அறிவுரைகள், அதாவது அவரோட முதியோர்கள் சொல்ற மாதிரி ரொம்ப பழமையான அறிவுரைகள்லாம் வந்து இருக்குது. அதனால வந்து மூதுரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. மூதுரைக்கு வாக்குண்டாம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து மற்ற செயல்களில் இருக்க மாதிரி கஷ்டமான வார்த்தைகள், கஷ்டமான அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாம இல்லாம எளிமையான நடையில தான் அந்த பாடல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்க்கலாம் அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அடக்கம் உடையார் அப்படின்னா அடக்கமா இருக்கவங்க, அடக்கமானா அமைதியா பொறுமையோடு இருக்கிறவங்க. அறிவில்லாதவங்க, அதாவது அடக்கமுடையவங்கெல்லாம் அறிவில்லாதவங்க அப்படின்னு நினைச்சு கடக்க கருதவும் வேண்டாதது. அடக்கமா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க அறிவில்லாதவங்க, அமைதியா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு நினைச்சு கடந்து போக நினைக்காதீங்க. ஏன்னா மடைத்தலையில், அதாவது மடைத்தலை அப்படின்னா கொடுத்தாங்க பாருங்க, நீர் பாயும் வழி, அதாவது நீர் போற இந்த ஓடையில, அந்த ஆற்றில வந்து அந்த ஓடு மீன் ஓட, அந்த மீன்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உருமீன் வரும் அளவும், சரிங்களா, உருமீன்னா பெரிய மீன், ஓடு மீன் ஓடனால சின்ன மீன்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த உருமீன் பெரிய மீன் வர்ற வரைக்கும் அந்த கொக்கு எப்படி இருக்குமா, அந்த பெரிய மீனுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்குமா. அது மாதிரி அந்த அந்த அடக்கமானவங்க, அந்த பொறுமையா இருக்கவங்க என்ன பண்ணாதீங்க, அவங்க அறிவில்லாதவன்னு சொல்லி கடந்து போகாதீங்க. அவங்க வந்து தங்களோட நேரத்துக்காக அவங்க வந்து காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடலோட பொருள் இருக்கு. பாருங்க, மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தன் இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து முடியுது. இப்போ இந்த லெசன்ஸோட எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தேர்ட் லெசன் பொழுது வந்து ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்துருக்காங்க. செழியன் தன் பாட்டியுடன் டேஸ் மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான். ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான். ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான். மரங்களில் குரங்குகள் ஓடி பிடித்து விளையாடின. அடுத்தது, குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. ஃபோர்த் ஒன் பாருங்க, டேஷ் இறக்கைகளை படபடவென அடித்து அங்கும் இங்கும் பறந்தது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து அங்கும் இங்கும் பறந்தது. கம்பங்கொள்ளையில் வண்டு முரடும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. அடுத்தது பாருங்க, தங்கை பூவிலி பால் பறித்து கொண்டிருந்தாள். அடுத்தது, தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். அடுத்தது பாருங்க, பூவிலியையும் பாட்டியையும் டேஷ் வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அடுத்தது பாருங்க, பொறுத்து கொடுத்துட்டாங்க. குரங்குகள் என்ன பண்ணும், கத்தியது. குயில், ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கமும் இருக்கு அந்த பக்கமும் இருக்கு. நான் ஒவ்வொன்னோட ஆன்சர்ஸ் சொல்றேன், எப்படி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. குரங்குகள் அலப்பின, இந்த பக்கம் இருக்கும். குரங்குகள் அலப்பின. அடுத்தது, குயில் நான் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்றேன், நீங்க அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. குயில் கூவியது, அலப்பின அந்த கீழே இருப்பாங்க. குயில் கூவியது. அடுத்தது, நரி ஊளையிட்டது, அடுத்தடுத்து கண்டினியூஸா இருக்கு. சிங்கம் முழங்கியது. யானை பிளிரியது. பார்த்தீங்கன்னா வரிசை ஆன்சர்ஸ் இருக்கும். அலப்பின, கூவியது, ஊளையிட்டது, முழங்கியது, 1 2 3 4 5 இதெல்லாம் வரிசையாக இருக்குது. அடுத்தது பாருங்க, ஆந்தை அலறியது. மயில் அகவியது. பாம்பு சீறியது. குதிரை கனைத்தது. வண்டுகள் முரளும். பசு கத்தியது. நாய் குரைத்தது. காகம் கரைந்தது. ஓகேவா? அடுத்து எதிர்ச்சொல் பாருங்க. அன்று, இன்று, சென்றான், வந்தான், அந்த, இந்த, அமர்ந்தான், எழுந்தான், இனிமை, கசப்பு, கண்டான், காணவில்லை,
எய்தான் எய்யவில்லை, தூரத்தில் அருகில், குடித்தான் குடிக்கவில்லை, குறைந்தது அதிகரித்தது. அடுத்தது பாருங்க பொருள் கூறு. ரசித்து. பொருள் கூறோட ஆன்சர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் லெசனோட நெக்ஸ்ட் லெசன் பாருங்க. இதோட கொஸ்டின் ஆன்சர் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். மரபு சொற்கள். மரபு சொற்களோட ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது என்னன்னா மரபு. அடுத்தது யானை வெளிரும், ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு. அடுத்தது புலியின் இளமை பெயர் புலிப்பரல், புலிப்பரல். அடுத்தது பூ பறித்தால் என்பது வினை மரபு. வினைனா ஒரு செயல். அவங்க வந்து பூ பறிக்கிறன்றது ஒரு வேலை தானே, அது ஒரு செயல் தானே, அப்போ வந்து வினை மரபு. அடுத்தது பாருங்க ஒளி மரபுகளை பொறுத்துக. சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கும் அழக்கும். அடுத்தது பாருங்க உயிரினங்களின் படங்களுக்குரிய ஒளி மரபுகளை வட்டமிடுக. மயில் என்ன பண்ணும்? அகவும், கிளி கீச்சிடும், கிளி பேசும், கிளி பேசும், குரங்கு அழக்கும், ஆடு கத்தும், குயில் கூவும், யானை பிளிரும். அடுத்தது பாருங்க வினை மரபு. வினைனா செயல், ஒரு செய்த வேலை. நீர் பருகுதல், நீர் குடித்தல், நீர் குடித்தான். அடுத்தது முறுக்கு தின்றான், உணவு உண்டான், அம்பு எய்தான், பூ பறித்தாள். அடுத்தது பாருங்க ஒளி மரபுகளை எழுது. பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இது என்ன செய்யும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறதோட ஆன்சர் என்னென்ன பாருங்க. சேவல் கூவும், எலி வந்து கீச்சிடும், பூனை கத்தும், எலி கீச்சிடும், சேவல் கூவும், காகம் கரையும், நாய் குரைக்கும், வண்டு முரளும். வண்டு முரளும். அடுத்து பாருங்க மரபு என்றால் என்ன அப்படின்னா நமது முன்னோர்கள் எப்பொருளை ஆன்சர் வந்து மரபு என்றால் என்ன அப்படின்னா நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. ஆன்சர் என்னன்னா நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபுகள் இடம்பெற்றன அப்படின்னா ஒளி மரபு, இளமை பெயர் மரபு, இளமை பெயர் மரபு, வினை மரபு, உறுப்பு பெயர் மரபு, இருப்பிட மரபு. ஓகேவா? மொத்தம் 5 மரபுகள் இருக்குன்னா ஒளி மரபு, இளமை பெயர் மரபு, வினை மரபு, உறுப்பு பெயர் மரபு, இருப்பிட மரபு. ஒளி மரபிற்கு 4 எடுத்துக்காட்டுகள். ஏதாவது 4 எடுத்துக்காட்டுகள்னா மயில் வந்து அகவும், கிளி பேசும், குரங்கு அழக்கும், குயில் கூவும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 எடுத்துக்காட்டுகள் வந்து எழுதிருங்க. அடுத்தது பாருங்க கீழே பாருங்க. கீழ்காணும் சொற்றொடரை படித்து வினாக்களுக்கு விடை எழுதி. குழந்தை என்ன செய்தது அப்படின்னா அதோட ஆன்சர் குழந்தை சிரித்தது. குழந்தை சிரித்தது தான் இதோட ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க. மேரி என்ன செய்தால். மேரி என்ன செய்தால்னா அதோட ஆன்சர் மேரி ஆடினாள். பாட்டி என்ன செய்தார். அதோட ஆன்சர் பாட்டி தும்மினார். அடுத்தது பாருங்க எது பறந்தது அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. எது பறந்தது. ஈ பறந்தது. தூங்கியது எது. தூங்கியது பூனை. அடுத்தது புலி என்ன செய்தது. புலி உருமியது. அது எழுதிருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா
பத்தியை படித்து வினாக்களுக்கு இந்த பேராகிராஃப் படித்து அதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ரீட் பண்ணி அதோட ஆன்சர் நம்ம வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், எடுத்துக்காட்டு உள்ளது போல் மாற்றி எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு. இங்கிலீஷ் வேர்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது அப்படின்னா கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது அப்படின்றத தமிழில் மாற்றி எழுதிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது அப்படின்னா முதல் வகுப்பு தமிழ் பாடம் நடந்தது. முதல் வகுப்பு தமிழ் பாடம் நடந்தது. என் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். எனது வரைபட புத்தகத்தில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன் அல்லது வண்ணம் தீட்டினேன். ஓகேவா? அடுத்தது பொருத்தமான சொற்களால் பாடலை நிறைவு செய்க. இங்கே வந்து மேலே வந்து சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மை, பயிற்சி, பொறுமை, கல்லாமை, ஊக்கம், கல்வி, பொறாமை, முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கரெக்டான வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே டேஷ் உடையவன் மாணவன், டேஷ் அற்றவன் பயிற்சி. செகண்ட் வந்து கல்வி கற்பவன் மாணவன், பொறாமை தவிர்ப்பவன் மாணவன், ஊக்கம் பெறுபவன் மாணவன், பயிற்சி செய்பவன் மாணவன், உண்மை உடையவன் மாணவன், கல்லாமை அற்றவன் மாணவன். ஃபர்ஸ்ட் வந்து உண்மை உடையவன் மாணவன், கல்லாமை அற்றவன் மாணவன். அடுத்தது கல்வி உடையவன் மாணவன், பொறாமை தவிர்ப்பவன் மாணவன். அடுத்தது பாருங்க, ஊக்கம் பெறுபவன் மாணவன், ஊக்கம் பெறுபவன் மாணவன், பயிற்சி செய்பவன் மாணவன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, உண்மை பேசுபவன் மாணவன், பொறுமை கொள்பவன் மாணவன். உண்மை பேசுபவன் மாணவன், பொறுமை கொள்பவன் மாணவன். அடுத்தது மொழியோடு விளையாடுன்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் பாடலில் வரும் வருணை சொற்களை எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பண்ணுவாங்க பனிமலர் கனி இடை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதுக்கு வருணை சொற்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன? தொல்காப்பியம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார். யார் மேல பற்று வைத்திருந்தார்? பாரதியார் மேல பற்று வைத்திருந்தார். அடுத்தது புதுவையில் தோன்றிய புதுமை புலவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் தந்தை பெயர் கனகசபை. பாரதிதாசனோட தந்தை பெயர் என்னது? கனகசபை. அடுத்தது பாரதியார் எழுதிய நூல்களில் ஒன்று பாஞ்சாலி சபதம். அடுத்தது முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். அடுத்தது பாருங்க, குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடி. உருண்டோடும் பெரிய திரை காப்பது இதன் சிறிய அச்சாணி. அச்சாணி. இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது காந்தம். அம்மா வேறு சொல் அன்னை. ஆத்திச்சூடி எழுதிய பெண்பார் புலவர் ஔவையார். ஔவையார். எதிர்ச்சொல் தருக. மேடு, பள்ளம். அடுத்தது காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு பகிர்ந்து உண்ணும். உன் விடைகளில் 3வது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதினால் எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என்று தெரியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன படித்தோம்? அச்சாணி. அச்சாணியில் முதல் எழுத்துனது சா. அடுத்து செகண்ட் என்ன படித்தோம்? இரும்பு எழுப்பும் சக்தி கொண்டது காந்தம். அப்போ 3வது லெட்டர் தா.
அம்மா மூணாவது எழுத்து நை. அடுத்து ஆத்திச்சூடி இயற்றிய பெண்பார் புலவரில் ஔவையாரில் மூணாவது எழுத்து யா. அடுத்து எதிர்ச்சொல் மேடில் மூணாவது பல்லம், அதில் வந்து மூணாவது எழுத்து லா. அடுத்து காகம் தனக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து கொள்ளும், அதில் மூணாவது எழுத்து இர். என்ன கிடைக்கும்? சாதனையாளர் அப்படின்ற வார்த்தை கிடைக்கும். சாதனையாளர். சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்குக. இப்போ வந்து இப்போ பாருங்க, காஞ்சிபுரம்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்காங்க. அது வந்து கா அப்படின்றது ஒரு வார்த்தை, காஞ்சி அப்படின்றது ஒரு வார்த்தை, புறம் அப்படின்றது ஒரு வார்த்தை, காசி, காரம், சிரமம். அதே மாதிரி நமக்கு புதுக்கவிதை அப்படின்னு ஒரு வார்த்தை, நெல்லிக்கனி, கற்குவி அப்படின்னு ஒரு 3 வார்த்தை படிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் 4 புதிய வார்த்தை உருவாக்கிருக்காங்க. பாருங்க, புது அப்படின்றது ஒரு வார்த்தை, கவிதைன்றது ஒரு வார்த்தை, கதைன்றது ஒரு வார்த்தை, விதைன்றது ஒரு வார்த்தை. மொத்தத்திலே 4 வார்த்தை கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த 4 வார்த்தையும் இங்கே இருக்க இந்த லெட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். பாருங்க, நெல்லிக்கனி, அதில் பாருங்க நெல், கனி, கல், வேற என்ன இருக்கு? கல்லி, கல்லி செடி இருக்கு பார்த்தீங்களா, அது கல். அது வந்து கற்குவியல், அதில் வந்து கல், குவி, குவியல், வில். புதுசாக 4 வார்த்தை கண்டுபிடிச்சிட்டோமா? அதே மாதிரி கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? சொற்களை கொண்டு புதிய சொற்றொடர்களை உருவாக்குக. அகிலா படித்தால், சொற்களை கொண்டு புதிய சொற்றொடர்களை உருவாக்குக. அகிலா படித்தால், நான் படித்தேன், வீட்டிற்கு இங்கே உள்ள வேர்ட்ஸ் வச்சு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னதுன்னா, நான் வீட்டிற்கு நான் பாடம் படித்தேன். அகிலா பாடம் படித்தாள். பாருங்க, அகிலா பாடம் படித்தால், நான் பாடம் படித்தேன். அகிலா பள்ளிக்கு சென்றாள். அகிலா பள்ளிக்கு சென்றால், நான் வீட்டிற்கு சென்றேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து உருவாக்கணும், சென்டென்சஸ் வந்து உருவாக்கணும். அது மாதிரி மொத்தம் 5 சென்டென்ஸ் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, விண்ணப்பம் எழுதுதல். அனுப்புனர் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா உங்களோட பேர், எந்த வகுப்பு, உங்களோட பள்ளி பேர் அப்படின்றத இங்கே வந்து எழுதணும். அடுத்தது பெறுநரில் வகுப்பு ஆசிரியை, அதாவது வகுப்பு ஆசிரியை அவர்கள் எந்த கிளாஸ், எந்த ஸ்கூல் அப்படின்றது எழுதணும். அடுத்து ஐயா அம்மா, அம்மா ஐயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து டீச்சராக இருந்தால் அம்மா கொடுக்கணும், சாராக இருந்தால் ஐயா அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்து வணக்கம், நாளை என் அத்தையின், அத்தை அக்கா அம்மா அக்கா அண்ணன் ஏதாவது ஒன்று, என் அண்ணன் வச்சுக்கலாமா, அண்ணனின் திருமணத்திற்கு செல்வதால் அந்த டேட்டை கொடுத்துட்டு அன்று ஒரு நாள் மட்டும் விடுப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் கீழ்ப்பகுதியில் உள்ள அப்படின்ற இடத்துல அவங்களோட பேர் எழுதணும். எந்த நாள் அந்த ஊரோட பேர் வந்து எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மூதுரை படிச்சோமா? மூதுரையில வந்து பாருங்க, என்று நீ, என்று பிளஸ் எண்ணி. அடுத்தது என்று பிளஸ் எண்ணி. அடுத்தது மடை பிளஸ் தலை, மடைத்தலை. வருமளவும். அறிவிலார் என்பது எதிர்ச்சொல் அறிவுடையார். அடுத்தது பாருங்க, எண்ணுதல். இச்சொல்லுக்குரிய பொருள் எண்ணுதல்னா நினைக்கிறது, நினைத்தல். இப்பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு பார்த்தா, 2வது எழுத்து எதெல்லாம் ஒன்றா வருது அப்படின்னு பார்த்தா, அடக்கம் கடக்க, அடக்கம் கடக்க. அடுத்தது வரும் அளவு
இருக்குமாம். அடுத்தது வந்து வரும் அளவு இருக்குமாம். இந்த ரெண்டு அடக்கம் கடக்க வருமளவு இருக்குமாம். இதுதான் அதோட ஆன்சர். அடுத்தது மடைத்தலை சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்கு. மடைத்தலை அப்படின்ற இந்த சொல்ல இருந்து 4 புதிய சொற்களை உருவாக்கிருக்காங்க. மடை, தலை, மலை, தடை. 4 வார்த்தை வந்துச்சா? மடை, தடை, தலை, மலை. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பாருங்க. உருமீன் அப்படின்னா பெரிய மீன், கருதவும்னா நினைக்கவும், அறிவிலார் அறிவில்லாதவர், மடைத்தலை நீர்ப்பாயும் பகுதி, அடக்கம்னா பணிவு. அடுத்தது கொக்கு எதுக்காக காத்திருக்கிறது? கொக்கு பெரிய மீனிற்காக காத்திருக்கிறது. யாரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக்கூடாது என்று ஔவையார் கூறுகிறார் அப்படின்னா, அடக்கம் உடையோரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக்கூடாது என்று ஔவையார் கூறுகிறார். அடக்கம் இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணி விட நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்து இது வந்து ப்ரீஃப் கொஸ்டின்ஸ். இதோட ஆன்சர் வந்து பெருசாக தான் இருக்கும். என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா, மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற ஓடையில் வருகின்ற பெரிய மீனிற்காக காத்திருக்கும் கொக்கை போன்று அறிவுடையார், அதாவது அடக்கமுடையார் தங்களுக்கான காலம் வரும் வரை அடங்கி இருப்பர். எனவே அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெல்ல நினைக்க கூடாது. புரியுதனும்? ஓடையில் வரும் பெரிய மீனிற்காக காத்திருக்கும் கொக்கு போல காத்திருக்கும் கொக்கு போல அடக்கமுடையார் தங்களுக்கான காலம் வரும் வரை காத்திருப்பர். எனவே அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெல்ல நினைக்க கூடாது. பொருள் குறிப்பு கொடுத்திருந்தாங்க பாருங்க. அடக்கம் அப்படின்னா பணிவு, கடக்க வெல்ல, மடைத்தலை அப்படின்னா நீர்ப்பாயும் பகுதி, அறிவிலா அப்படின்னா அறிவில்லாதவர். அடுத்தது கருதவும்னா நினைக்கவும், உருமீன் அப்படின்னா பெரிய மீன். எதிர்ச்சொல் அடக்கம் அடங்காமை, உடையார் இல்லாதவர், வேண்டா வேண்டும், வாடி அப்படின்னா வாடி போயிருக்கிறது, அதோட எதிர்ச்சொல் செழிப்பு. அடுத்தது பிரித்தெழுக அறிவு பிளஸ் இலர், கடக்க பிளஸ் கருதவும், வரும் பிளஸ் அளவும், இருக்குமாம் பிளஸ் ஆம். Okay, thank you students.